வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அங்க ஈஸ்வரி வந்து அதிகாரிங்க கிட்ட காசு கொடுத்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீரோவை கைது பண்றதுக்காக. இந்த விஷயம் நம்ம ராஜாவுக்கு தெரிய வருது. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, இந்த விஷயத்த பத்தி நம்ம மாப்பிள்ளை கிட்ட உடனே தெரியப்படுத்தணும் அப்படின்ட்டு நேரா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. ரொம்பவே பதட்டத்துல ஓடி வந்து மாப்பிள்ளை, அங்க ஈஸ்வரி ரொம்ப பெரிய தப்பான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ கேக்குறாரு, என்னாச்சு மாமா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ராஜா சொல்றாரு, மாப்பிள்ளை, அந்த ஈஸ்வரி உங்ககிட்ட இருந்து ரேவதியை பிரிச்சு கூட்டிட்டு போறதுக்காக நீங்க வந்துட்டு ரேவதிய கட்டாயப்படுத்தி கொண்டாந்து வச்சிருக்கீங்க அப்படின்னும், அந்த விவாகரத்தை வந்து நீங்க மதிக்கல அப்படின்னும் அதிகாரிங்க கிட்ட அவ புகார் கொடுத்துருக்கா. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்னமாமா சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா மாப்ள, எப்படியாவது வந்துட்டு ரேவதிய வந்து நீங்க விட்டு கொடுத்துடக்கூடாது, என்ன நடந்தாலும் சரி. அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா, நான் எப்படி ரேவதியை விட்டு கொடுப்பேன்? நான் கண்டிப்பா ரேவதிய விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம வந்துட்டு ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு. ராஜா கேட்குறாரு, மாப்பிள்ள, என்ன பிளான் வேணாலும் பண்ணுங்க, அதுக்கு நாங்க எல்லாருமே சேர்ந்து உறுதுணையா இருக்கோம் அப்படின்னு. ஹீரோ என்ன பண்றாருன்னா, சரி எல்லாரும் வாங்க கோவிலுக்கு போவோம். ரேவதி, நான் கொடுத்த தாலியை நீ பத்திரமா வச்சிருக்கியா? ரேவதி சொல்றாங்க, மாமா, நீங்க கொடுத்த தாலியை நான் இப்பவும் பத்திரமா தான் வச்சிருக்கேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் போயிட்டு உன் கழுத்துல தாலி கட்டுறேன். தாலி கட்டிட்டா கண்டிப்பா அத்தையால என்ன பேச முடியும்? கண்டிப்பா அவங்களால எதுவுமே பேச முடியாது. அதிகாரிகளும் அந்த இடத்துல இருந்து போயிட்டு இருக்க வேண்டியது தான். அவங்களாலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, மாமா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இதை நீங்க எப்போ சொல்லுவீங்க அப்படின்னு நானே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். சரி வாங்க மாமா போலாம் அப்படின்னு. அப்போ ஹீரோ நேரா பாட்டியை பார்த்து, பாட்டி, நான் எதுவும் தவறான முடிவு எடுக்கலையே அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, ஐயா பேராண்டி, நீ என்னைக்குமே தவறான முடிவு எடுக்க மாட்டப்பா. நீ எடுக்கிற முடிவு எல்லாமே சரியா தான் இருக்கும். அந்த ஈஸ்வரி இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா வேற என்னப்பா பண்றது? இந்த முடிவு தான் எடுத்து ஆகணும். நீ வாப்பா, நம்ம எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு போகலாம். போயிட்டு உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணத்தை முடிக்கலாம். கல்யாணத்தை முடிச்சுட்டு அவளால கண்டிப்பா எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோவும், ஆமா பாட்டி, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோவிலுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு கோவில்ல அந்த மாலை எல்லாத்தையுமே வாங்கிட்டு போறாங்க. அங்க போனதும் ரேவதி நேரா ஹீரோவை பார்த்து, மாமா, அம்மாவோட ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் அம்மா வந்துட்டு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறதையே கொஞ்சம் கூட விரும்பவே இல்லை. அப்படி இருக்கையில எப்படி வந்துட்டு அம்மா வருவாங்க? சரி பரவாயில்ல விடுங்க மாமா. என்ன நடக்கணும் அப்படின்னு இருக்கோ அதானே நடக்கும். நம்மளால எதுவும் பண்ண முடியாது. கோவில்ல வந்துட்டு நேரா ரேவதியை கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு மாலையெல்லாம் கொடுக்க, அப்போ ஒருத்தர் வந்துட்டு ரேவதியையும் நம்ம ஹீரோவையும் பார்க்குறாங்க. அவங்களோட ரிலேஷன் எல்லாரும் இருக்கிறத பார்த்துட்டு அவரு ஷாக் ஆகுறாரு. என்னடா இது, இவங்க மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு லைட்டா நேரா பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு, இவங்க 2 பேரும் ஏன் மாலையும் கழுத்துமா நிக்கிறாங்க, என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் சொல்றாரு, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கான ஏற்பாடுகள் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு ஷாக் ஆகுறாரு. இந்த விஷயத்த பத்தி சந்திரா கிட்ட உடனே தெரியப்படுத்தணும் அப்படின்னு நேரா சந்திராவுக்கு கால் பண்றாங்க. சந்திராவோட ஃபோன் ரீச் ஆகுதே தவிர்த்து, பட் சந்திரா ஃபோன் எடுக்கல. ஏன்னா அவங்க வந்துட்டு ஹீரோ மேல புகார் கொடுக்கறதுக்காக அதிகாரிங்களை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அங்க போயிட்டு அதிகாரிங்களை பார்க்க, அதிகாரிங்க வந்துட்டு நேரா அது சந்திராவோட ஆளா. அவங்க சொல்றாங்க, சரி நீங்க சொன்ன மாதிரியே நாங்க செஞ்சிடறோம், நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை கூட்டிட்டு போன அவனை நாங்க கண்டிப்பா சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, சார் அவனால நாங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். அவனால இனிமே எந்த பிரச்சனையும் என் குடும்பத்துக்கு வரக்கூடாது. அதுக்கு அவனை நீங்க கைது பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அதிகாரிங்க சொல்றாங்க, சரிங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் சரிங்க சார் அப்படின்னு சொல்ல, அதிகாரிங்க நேரா ஈஸ்வரிய கூட்டிக்கிட்டு நேரா அந்த வீட்டுக்கு போறாங்க, பரமேஸ்வரியோட வீட்டுக்கு. அங்க போய் பார்த்தா வீடெல்லாம் சாத்தி கிடக்கு. அதை பார்த்துட்டு அதிகாரி கேட்குறாங்க, என்ன மேடம் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் இங்கே இல்லையே, எங்க அப்படின்ட்டு.
அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சார் அதான் சார் எனக்கும் தெரியல அப்படின்னு பக்கத்துல இருக்கிற அந்த கணக்கு பிள்ளைய கூப்பிட்டு, இங்க பாருங்க, இங்க இருக்கிறவங்கலாம் எங்க அப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. நீங்க எதுக்காக கேக்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்க ரொம்ப தப்பான முடிவு எடுக்கிறீங்க. உங்க பொண்ணு வந்துட்டு அவரு கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நீங்க என்னடான்னா அவங்க 2 பேரையுமே பிரிச்சு வைக்கணும் அப்படின்னு நீங்க இப்படி பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. தயவு செஞ்சு அவங்க 2 பேருமே சேர்ந்து வாழ விடுங்க. ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, அதிகாரி சொல்றாரு, "இங்க பாருங்க, அந்த பொண்ணுக்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்ல. இந்த பொண்ணுக்கு பழைய ஞாபகம் எதுவுமே இல்ல அப்படின்ட்டு அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் கூட நல்லதே கிடையாது. அந்த பொண்ண வந்துட்டு நாங்க மீட்டு கொண்டு போறதுக்கு தான் வந்திருக்கோம்" அப்படின்னு. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, கோவில்ல வந்து நேரா அவங்க மாமாவ பார்த்து, "மாமா, அத்தையோட அனுமதி இல்லாம இப்படி பண்றது சரியா?" அதுக்கு ராஜா சொல்றாரு, "மாப்பிள, ரேவதியோட தகப்பனா நான் இருக்கிறேன். அதோட உங்க 2 பேருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு. நான் ஒண்ணு ரேவதிக்கு புது கல்யாணத்த பண்ணி வைக்கிறதுக்காக நான் இப்படியெல்லாம் பண்ணல. அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு. ஸோ, இடையில வந்துட்டு அவளுக்கு நடந்த ஆப்ரேஷன்னால தாலிய கழட்டி வச்சிருந்தோம். இப்போ அந்த தாலிய வந்துட்டு அவ கழுத்துல திரும்பி போடப் போறோம். அதுக்கு தான் வந்துட்டு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க தேவையில்லாம ஏன் இத பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படுறீங்க? விடுங்க" அப்படின்னு. இத கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, "சரிங்க மாமா" அப்படின்னு. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு நம்ம ரோஹிணி, சுவாதி, மயிலு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சந்திரா வந்துட்டு, "என்னடா இது ரொம்ப நேரமா நமக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு" அப்படின்ட்டு ஃபோன் அட்டெண்ட் பண்ணி, "ஐயோ! இப்ப என்னய்யா வேணும்? எதுக்கு இப்ப நீ கன்டினியூவா ஃபோன் அடிச்சிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, அதுக்கு அவரு சொல்றாரு, "இது மாரி மேடம், அன்னைக்கு நீங்க கூட 2 பேர ஃபாலோ பண்ண சொன்னீங்கல்ல, அந்த கார்த்தியும், ரேவதியும். அவங்க 2 பேரும் இப்போ கோவில்ல வந்துட்டு மாலையும் கழுத்துமா நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதா அங்க உள்ளவங்கலாம் சொல்றாங்க." சந்திரா வந்துட்டு இத கேட்டதும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. சரி, எந்த கோவில் அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, "பக்கத்துல இருக்கிற மாரியம்மன் கோவில்ல தான் அவங்களுடைய கல்யாணம் நடக்க போகுது. நீங்க இப்ப வந்தீங்கன்னா அத தடுக்கலாம்" அப்படின்னு. இத கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, "சரி, நான் இப்பவே அக்காவ கூட்டிக்கிட்டு அங்க வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஃபோன கட் பண்ணிட்டு நேரா அவங்க அக்காவ பார்த்து, "அக்கா, உன் பொண்ணு உனக்கு மிகப்பெரிய துரோகத்த பண்ணிட்டாக்கா. அந்த டிரைவர் பையன் கூட சேர்ந்துக்கிட்டு நேரா கோவில்ல போயிட்டு கல்யாணம் பண்ண போறாளாம்க்கா" அப்படின்னு. இத கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. "என்னடி சொல்ற?" அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, "ஆமாக்கா, எனக்கு தெரிஞ்சவங்க இப்போ ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் அடிச்சு சொன்னாங்கக்கா." இத கேட்டதும் ஈஸ்வரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. "இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. சரி இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோவிலுக்கு போறாங்க. அங்க வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுறாரு. இத பார்த்துட்டு ஈஸ்வரி செம்ம ஷாக்கிங் ஆகுறாங்க. நேரா அங்கேருந்து வந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, "ஈஸ்வரி, நடக்க வேண்டியது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது" அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. "இங்க பாருங்க, எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட அனுமதி இல்லாம நீங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க" அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, "ஈஸ்வரி, நான் என்ன என் பொண்ணுக்கு புது கல்யாணமா பண்ணி வைக்கிறேன்? என் பொண்ணுக்கு ஏற்கனவே நடந்த கல்யாணம் தான் இது. நடுவுல நடந்த ஆப்ரேஷனால தாலிய கழட்டி வச்சிருந்தாங்க. இப்ப அந்த தாலிய வந்துட்டு மாப்பிள்ளை ரேவதியோட கழுத்துல முறைப்படி போட்டிருக்காரு. இதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, "நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. என் பொண்ண வந்துட்டு என்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்காக நீங்க எல்லாரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க." அப்ப ரேவதி சொல்றாங்க, "அம்மா, நாங்க பண்ணதுல என்னம்மா தப்பு இருக்கு? நான் மாமா மேல எந்த அளவுக்கு பாசத்தோட இருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. எனக்கு பழைய ஞாபகங்கள் இல்ல அப்படிங்கிறத உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி என்னையும் அவரையும் பிரிக்கிறதுக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க? நீங்க பண்ணது எல்லாமே தப்பு. நீங்க பண்ணதுக்கு தான் இப்ப நீங்க சரியான ஒரு தண்டனைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அம்மா, இதுக்கு மேலயும் மாமா கிட்டேருந்து என்ன பிரிக்கணும் அப்படின்னு நீங்க ஏதாவது முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோதான்." அப்போ அதிகாரிங்க நேரா ஈஸ்வரிய பார்த்து, "இங்க பாருங்க மேடம், இது மாரி அவங்க 2 பேருக்கும் விவாகரத்து ஆகிருச்சுன்னு சொன்னீங்க. சரி, ஓகே" அப்படின்னு. "நீங்க சொன்ன மாரியே விவாகரத்து ஆனவங்கள இவங்க பிடிச்சு கொண்டாந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நாங்க கைது பண்ண வந்தோம். பட் இங்க என்ன ஆச்சுன்னா, அவரு மறுபடியும் ரேவதியோட கழுத்துல அவரு தாலி கட்டிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் எங்களால கண்டிப்பா எதுவுமே பண்ண முடியாது. அவங்க 2 பேருக்கும் நடந்த கல்யாணம் வந்துட்டு லீகலா நடந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாது. சாரி" அப்படின்னு சொல்ல, இத கேட்டதும்
நம்ம ஈஸ்வரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி அதிகாரிங்களை பார்த்து இங்கே பாருங்க, அவன் வந்துட்டு என் பொண்ணை நல்லாவே ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான். ஸோ தயவு செஞ்சு அவன் பேசுறத நீங்க கேட்காதீங்க. என் பொண்ணை வந்துட்டு என்கிட்ட மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, இல்ல மேடம், கண்டிப்பா எங்களால அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இந்த கல்யாணம் வந்துட்டு சட்டப்படி தான் நடந்திருக்கு கோவில்ல. ஸோ எங்களால எதுவும் பண்ண முடியாது மேடம், சாரி அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி செம ஷாக் ஆகுறாங்க. ராஜா நேரா ஈஸ்வரியை பார்த்து, இங்க பாரு ஈஸ்வரி, நடந்த கல்யாணத்தை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. இங்க பாரு, மாப்பிள்ளையை தவிர்த்து வேற யாருமே நம்ம பொண்ணை நல்லபடியா பார்த்துக்க மாட்டாங்க. அவரு அந்த அளவுக்கு நம்ம பொண்ணை ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பாரு, எந்தவித பிரச்சனையும் இல்லாம. தயவு செஞ்சு சொல்றத கேளு ஈஸ்வரி. உன்னோட பணம் எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு பாரு ஈஸ்வரி. அதை விட்டுட்டு நீ இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை. ஏன் ஈஸ்வரி இப்படி பண்ற அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் பொண்ணை வந்துட்டு ஏமாத்தி நீங்க எல்லாருமே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்கல்ல, கண்டிப்பா உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கர கோவத்தோட அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ராஜா. அப்போ ரேவதி நேரா அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா விடுங்கப்பா, அம்மாவோட கோவத்தை பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. ஸோ அவங்க அப்படிதான் பேசுவாங்க. உங்களோட சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடந்திருக்குல்ல, எனக்கு அது போதும். இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாருமா, இருந்தாலும் அவ இப்படி பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, விடுங்கப்பா, ஏதோ இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நடந்தது நடந்துருச்சு, விடுங்கப்பா அப்படின்னு சொல்ல, அவரும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரி பண்றாரு. அப்புறமா ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, அத்தை சீக்கிரம் வந்துட்டு என்னையும் ரேவதியையும் வந்துட்டு மன்னிச்சு ஏத்துப்பாங்க, இங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, அவரும் சரிங்க மாப்பிள்ள, அவ எப்பதான் வந்துட்டு மனசு மாறுவான்னு பார்ப்போம். ஆனா அந்த சந்திரா இருக்கிற வரைக்கும் ஈஸ்வரி மனசு மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ என்னைக்கு வந்து மனசு மாறுறாளோ அன்னைக்கு தான் வந்துட்டு நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும். அவளை அந்த சிவனாண்டி கூட விரட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அவ போகவும் மாட்டிக்கிறா. அவளால எவ்வளோதான் நம்ம கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அவங்க மாமாவை பார்த்து, சரிங்க மாமா, பிரச்சனை எல்லாத்தையுமே இதோட விட்டுறலாம், சரி வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. பாட்டி நேரா அவங்க கார்த்தியையும் ஹீரோவையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உங்க 2 பேருக்கும் எப்படா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நானும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்ததை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. 2 பேருக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. ஹீரோ வீட்டுக்குள்ள வந்துட்டு நேரா பாட்டியை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. பாட்டி, இது மாதிரி இந்த கல்யாணம் நடந்ததை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்றாங்க, ஐயா, உன் நல்ல மனசுக்கு இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கையா அப்படின்னு பாட்டியும் நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோவும் சரி அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. ஈஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு செமையா டென்ஷன் ஆகுறாங்க. எப்படியாவது ரேவதியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த டிரைவர் பையன் மறுபடியும் ரேவதியோட கழுத்துல தாலி கட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ இதே மாதிரி நம்ம வேற ஏதாவது ஒரு கதையில பார்க்கலாம். உங்களுக்கும் இதே மாதிரி வாய்ஸ் ஓவர் பண்ணி கொடுக்கணுமா உங்களோட யூடியூப் சேனலுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.